ஸோ இப்போ நீங்கள் உலகத்தை பற்றி கேட்குறீங்க. அப்போ அந்த உலகத்துக்கு மகரிஷி என்ன சொல்லியிருக்கிறாரு? இந்த உலகம் போருங்கிற சூழ்நிலை, அதாவது போருங்கிற அந்த சூழலுக்கு உட்பட்டுச்சு. மாதமதும் தொடக்க முதல் கோட்கள் யாவும் கோட்கள் பலதும் தீயோரும் கூடி நிற்க. இந்த மாதங்கள் முழுவதும் இதுதான் கிரக அமைப்பு. தீயோர்கள்ங்கிறாங்க. அப்ப தீய கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து போர் இன்னைக்கு நிர்ணயிக்கப்படலை. அதாவது இந்த போர் வந்து நடந்திருந்தா போன மாசமே நடந்திருக்கலாம். ஆனா இந்த கிரக சேர்க்கை வந்தது இந்த மாசம் தான். குறைவலதும் நாடதனில் யாவருக்கும். மொத்தவங்க பிரச்சனை கிடையாது, ஒரு நாட்டு பிரச்சனைங்கிறது கிடையாது. நான் ஒட்டுமொத்த நாடுகளுக்கே இது வந்து பிரச்சனை. ஒரு இடங்கள் வந்து நெருப்புகளால் அழியப்படும். ஒரு சில நாடுகளுக்கு வந்து நெருப்பே இல்லாம, இப்ப ஒரு சில பேர் கூட கேட்டிருக்காங்க சிலிண்டர் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. இப்ப நம்ம நாடுகள்ல சிலிண்டர் பற்றாக்குறை ஏற்படுது. நம்ம நினைக்கிறேன் என் நாடு பெருசு, உங்க நாடு பெருசு, எங்க நாட்டில் இவ்வளோ வளங்கள் இருக்கு, எங்க நாட்டில் இவ்வளோ ஆயுதங்கள் இருக்கு, எங்களால் எல்லாம் எதிர்கொள்ள முடியும். ஆனால் அதெல்லாம் மீடியாக்களுக்கு வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு பேச்சா இருந்தாலும் ஒவ்வொரு நாட்டு அரசர்களையுமே இப்போ வந்து அச்சத்துக்கு தரக்கூடிய நேரம் போயிட்டு. அறியாத பச்சளமும் முதுமையை தொற்று. அப்போ பச்சளம் முதல் முதுமை காலத்துல இருக்கக்கூடியவங்க வரை இந்த நேரம் வந்து அழியக்கூடிய காலகட்டம். டிவைன் நாடி நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நாடி ஜோதிடர் MP கந்தவேல் சார் தான் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட பேசுறதுக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ள பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்கம்மா. சார், நம்ம நாடி ஜோதிடம் பத்தி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில துல்லியமான எவ்வளவு விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ எனக்கு கூட வந்துட்டு நாடி ஜோதிடம் பார்த்து நிறைய விஷயங்கள் நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த உலகத்துல நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை கூட நம்மளால முன்னாடியே கணிக்க முடியுமா? இப்போ வந்துட்டு வேர்ல்டு வார்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் கூட வந்துட்டு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நீங்க எதுவும் பேசியிருந்தீங்களா? உங்களுக்கு எதனா கணிப்புகள் வந்து சொல்லி இருந்துருச்சுங்களா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி? நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பேசியிருக்கிறோம். இந்த உலகம் அப்படிங்கிறது, இந்த பிரபஞ்சம்ங்கிறது, இந்த பிரபஞ்சம் வந்து எதுக்கு கட்டுப்பட்டுருக்குன்னா இயற்கை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். அப்போ அந்த இயற்கை அப்படிங்கிறதுல வந்து கடல் சீற்றங்கள் இருக்குது, சுனாமின்னு இன்னைக்கு சொல்லுவோம். அப்புறம் வந்து மலை பிரதேசங்களில் ஏற்படக்கூடிய நிலச்சரிவு, இதெல்லாம் வந்து இயற்கை சீற்றங்கள்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும்பொழுது இப்போ மனிதரும் அடிச்சுக்கிறது கூட அதுவும் நம்ம நாலேஜுக்கு அப்பாற்பட்டு அவங்க செய்யக்கூடிய செயல்கள் தான் இல்லையா? அப்போ அதுவும் வந்து ஒரு அழிவை நோக்கி செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ இதெல்லாம் கூட மகரிஷி வந்து பேசியிருக்கிறாங்க. இதை வந்து நம்ம வந்து மீடியா அளவுக்கு நம்ம கொண்டு போகிறது கிடையாது. இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, இப்போ இயற்கையா சில விஷயங்கள் வந்துட்டு இயற்கை பேரிடர்லாம் நடக்கும் அப்படிங்கிறத முன்னாடியே கணிக்க முடியும் அப்படின்னா நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இந்த மாதிரியான வேர்ல்டு வார் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்துட்டு ரெண்டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் வந்துட்டு அவங்களுடைய கருத்து வேறுபாடுகள் காரணமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இல்லைங்களா? ஸோ இப்போ இதை கூட நம்மளால வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும். கட்டாயம் கண்டுபிடிக்கலாம், கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ அப்போ நீங்கள் இப்போ பேசக்கூடிய நேரத்துக்கு நம்ம வந்து மகரிஷி என்ன சொல்றாரு அப்படிங்கிறத ஒரு பிரசன்னமாக நம்ம எடுத்து பார்க்கலாங்களா? கண்டிப்பாக. நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து அந்த கேட்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய மனநிலை என்னங்கிறத நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம். ஆமாம். ஸோ இப்போ நீங்கள் உலகத்தை பற்றி கேட்குறீங்க. அப்போ அந்த உலகத்துக்கு மகரிஷி என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறத இந்த நேரத்தை நம்ம வந்து ஒரு பிரசன்னமாக எடுத்து இப்போ அது சம்மந்தப்பட்ட ஓலை எடுத்து நம்ம படித்து பார்க்கலாம். கண்டிப்பாக சார். அதுக்கு நேரம் இருக்கா உங்களுக்கு? இருக்குது சார், கண்டிப்பாக. நம்ம ஓலை எடுத்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம லைவாக பார்த்துடலாம். கண்டிப்பாங்க. ஓகே, நான் வந்து இப்போ பேசப்பட்ட நேரத்துக்குரிய நான் வந்து அது சம்மந்தப்பட்ட ஓலைச்சுவடி நான் எடுத்துகிட்டு வரேன். கண்டிப்பாக சார். நெஞ்சார நினைப்பவர்க்கு நிலாவனை நீக்காதோர் குளம் தடைக்க நிதியாவனை செஞ்சாலி வயல் பொழில் சூழ் தில்லை மூதூர் சிலம்பொலி போல் பாடுகின்ற சித்தன் தன்னை வெண் சாபமும் இல்லை ஒரு வினையும் இல்லை வேலுண்டு துணை வருங்கால் வெற்றி உண்டாம் அஞ்சாதிரி என யுக யுகத்தும் தோன்றும் அகத்தியனை அருள் குருவை அகத்தில் வைப்போம் சதுர்வேத சத்குருவே அகத்தீஷாய நமக. இந்த கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. இதை வந்து நான் பெரும் பாக்கியமாக நினச்சி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்கள், நாட் ஓன்லி ஃபார் ஹியூமன் அண்டு, அதாவது மனித இனங்கள் மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களுக்கும் கருத்தில் கொண்டு இந்த மகரிஷி என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறத நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இதை வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்குறோம். சரிங்க? உலகத்தோர் ஊழ்போக்கி வாழ்வளிக்கும் உமை வணங்கி ஈசனவன் பாதமதை
அகத்தியனே வணங்கி நித்தம் நலமுடனே உயிர் வாழ பலன்கள் சொல்ல நாளதனில் விஸ்வாவசுவாம் ஆண்டு தன்னில் தன்னதிலே பருதி கோன் இருபா நீழ்பாகை திதியட்டமே மூலம் மீன் நிலவும் சாபம் மன்னன் யாழ் காரி மீன் நூலின் சாட்சி. இப்போ படிக்கப்பட்டது முதல்ல 4 வரிகள் இறைவனை பற்றிய ஒரு பிரார்த்தனையாக மகாமுனிவர் அகஸ்திய பெருமான் வணங்குறார். அதாவது இந்த உலகம் அப்படிங்கிறது பிரபஞ்சம் நம்ம சொல்கிறோம். இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடியது அப்படிங்கிறது இயற்கைகள் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த இயற்கைக்குள்ளே தான் இந்த பிரபஞ்சம் கட்டுப்பட்டிருக்கு. அந்த பிரபஞ்சத்துக்குள்ளே தான் நம்மளும் கட்டுப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் சூட்சம விதி. அப்போ இந்த பிரபஞ்சங்களுக்கு நாதனாக இருக்கக்கூடிய கடவுளாக சொல்லக்கூடிய அகஸ்திய முனிவர், பிரபஞ்சங்களுக்கு நாதனாக இருக்கக்கூடிய கடவுளாக இருக்கக்கூடியவர், எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய எல்லாம் அல்ல பரம்பொருளாகிய பரமேஸ்வரனை போய் அகஸ்திய முனிவர் வணங்குறார். அதுதான் சொல்றார், உலகனைத்தும் ஊழுபோக்கி காக்கும் ஈசாங்கிறார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களையும் காக்கக்கூடிய இறைவனே, அத்தனை உயிரினங்களுடைய ஊழ்வினையை அழிக்கக்கூடிய இறைவனே அப்படிங்கிறார். உமை வணங்கி கும்பன் யான், கும்பன் சொல்லக்கூடிய அகஸ்திய முனிவர் சொல்றார். நினைப்பின் உரைப்பேன். அப்போ நினைப்பு அப்படிங்கிறது இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ உங்கள் மனசில் தோன்றக்கூடிய என்ன இந்த உலகம் இந்த வாருங்கிற, அதாவது போருங்கிற சூழல், அதாவது போருங்கிற அந்த சூழலுக்கு உட்பட்டுடுச்சு. இப்போ போருங்கிறது நடந்து கொண்டிருக்கு, இதனால் பாதிக்கப்படுறாங்க. இதனுடைய நிலை என்ன அப்படிங்கிறது மகரிஷி சொல்கிறாருங்கிறத உங்கள் கேள்வியாக வச்சுருக்கீங்க. அதை தான் நீங்கள் நினைப்பு, உங்கள் மனசில் தோன்றதை குருநாதர் அகஸ்தியர்கிட்ட கேட்குறீங்க. அப்போ என்ன சொல்கிறார்? நலமுடனே உயிர் வாழ பலனும் சொல்வேன். அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களும் நல்லபடியாக வாழணும், மிஞ்சி இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களும் நல்லபடியாக வாழணும், அதுக்குரிய பலன்களை சொல்ல வரேன் அப்படிங்கிறார். நாளதனில், இது எப்போ சொல்ல போகிறோம்? எப்போ உங்களுக்கு இந்த கேள்வி தோணுனது? விஸ்வாவாசு அப்படிங்கிற வருஷம். இன்னைக்கு நடக்கக்கூடிய தமிழ் ஆண்டினுடைய பெயர் விஸ்வாவாசு அப்படிங்கிற ஒரு வருஷம். அந்த விஸ்வாவாசு ஆண்டுல தன்னதிலே பருதி கூன், கூன்னா கும்பம் சொல்லுவோம். அப்போ கும்பத்தில் போய் சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய மாதம், அதாவது சூரியன் எந்த இடத்துல அமர்ந்திருக்குதோ அது அந்த மாசத்தை குறிக்கும். அப்போ பருதி என்று சொல்லக்கூடிய சூரியன் கூன் என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ அது தமிழுக்கு மாசி மாசம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த மாசி மாசத்துல 27ஆம் பாகை, இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 27 நாழிகையில் 27 நாளில் சூரியன் அந்த கும்பத்தில் சஞ்சரிக்கிறார். அப்படி சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் திதி அஷ்டமி, இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய நாள் அஷ்டமி திதியில் நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ அது திதி அஷ்டமி மூலம் மீன், இன்னைக்கு நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரத்தில் சந்திர பகவான் சாபம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில் இப்போ சஞ்சாரம் செய்கிறார். இது ஏன் சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பேசப்பட்ட நேரத்துக்குரிய ஜாதகம் அப்படிங்கிறது சொல்லப்படும். மன்னன் யாழ், மன்னன்னா குரு பகவான், யாழ் என்று சொல்லக்கூடிய இந்த மாதம் எங்கே இருக்கிறாரு? தனுசு, அதாவது பார்த்தீங்கன்னா யாழ் என்று சொல்லக்கூடிய மிதுனத்தில் இருக்கிறார். குரு பகவான் எங்கே இருக்கிறார்? மிதுனத்தில் இருக்கிறார். அதோடு சேர்ந்து காரி மீன். இந்த கேள்வியை நீங்கள் போன வாரம் கேட்க முடியாது. போன வாரம் இதை பற்றி கேட்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்திருக்காது. எத்தனையோ வீடியோ நம்ம பேசியிருக்கிறோம், ஆனால் நம்ம அப்போல்லாம் இதெல்லாம் பேசணுங்கிறது தோணுனதில்லை. அப்போ சனி பகவான் 6ஆம் தேதி, மார்ச் மாதம் 6ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போயிட்டார். அப்போ போய் 4 நாள் ஆகுது. அவர் மீனத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் தான் அந்த கேள்வி உங்களுக்கு தோன்றணும் அப்படிங்கிறதும் இதில் இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது நூலின் சாட்சி, இப்போ சொல்லப்பட்ட விவரங்கள்லாம் இந்த நூலுக்கு சாட்சியாக சொல்லப்படுது. அப்போ இந்த சாட்சியாக இருக்கும் பொழுது, அதாவது மாதமதும் தொடக்க முதல் கோட்கள் யாவும் கோட்கள் பலதும் தீயோரும் கூடி நிற்க. அப்ப மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதங்கள் முழுவதும் இதுதான் கிரக அமைப்பு. என்ன கிரக அமைப்பு? தீயோர்கள்ங்கிறாங்க. அப்ப தீய கிரகங்கள் அப்படிங்கிறது
நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கிறோம், ஒரு ஜாதகருக்கு ஒருத்தவங்களுக்கு கெட்ட கிரகமாக இருக்கிறது, அது இன்னொருத்தவங்களுக்கு அது நல்ல கிரகமாக இருக்கலாம். அப்போ வந்து அது இருக்கிற இடம் யாருடைய கிரக ராசியில் இருக்கிறதுங்கிறத பொறுத்து தான் அது வந்து நம்ம தீர்மானிக்கணும். அப்போ இப்போ இந்த கேள்வி கேட்கக்கூடிய மாசத்துல சூரியன், ராகு, செவ்வாய், புதன், இந்த கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கு. இந்த 4 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி அந்த இடத்துல தான் இருந்திருக்கிறார். அப்போ இந்த மாதங்கள் சனி, சூரியன், செவ்வாய், ராகு, புதன் இத்தனை கிரகங்கள் ஒன்றாக இருந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு இடம். கும்ப மாசம் அப்படின்னாலே என்ன சொல்லுவோம்? மாசி மாசம். அது யாருடைய மாசம்? யாருடைய அந்த ராசி அந்த மாசத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் பார்த்தோம்னா சனீஸ்வரன். அப்ப சனீஸ்வரன் அந்த இடத்துல ஆதிக்கம் செலுத்துறார். கூட வந்து யாரோட இருக்கிறார்? ராகுட இருக்கிறார். அடுத்தது சூரியன் கூட அந்த இடத்துல இருக்கிறார். அப்ப சூரியன் சனி ஆகாது, சூரியன் ராகுக்கு ஆகாது. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா செவ்வாயும் அந்த இடத்துல இருக்கிறார். அப்ப செவ்வாயும் அந்த இடத்துக்கு வந்து ஆகாது. அப்ப ஆகக்கூடிய கிரகம் யாரு? ராகுவும் சனிக்கு மட்டுமே அது உத்தமமான ஒரு இடம். செவ்வாய்க்கும் சூரியனுக்கு அது ஆகாத இடம். அதை வந்து நம்ம நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு இடம் அது. அப்ப சூரியன்கிறது அரசாணை, செவ்வாய் வந்து சேனாதிபதி. அப்ப தலைமை, ஒரு போர் வீரர்களுக்கு தலைமையாக இருக்கக்கூடியவங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் லீடர்ஷிப்ல இருக்கக்கூடியவங்க. அப்ப சூரியன்கிறது ராஜ்யத்தை குறிக்கிறது. அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ராகுவும் சனியும் உட்கார்றாங்க. அப்ப ராகு வந்து யாரு? அந்நிய மொழியை குறிக்கக்கூடிய கிரகம். அது நபிகள் நாயகத்தை பத்தி பேசலாம், கிறிஸ்துவங்களை பத்தி பேசலாம், அப்ப கிறிஸ்துவ இனங்களை பத்தி பேசலாம். இதெல்லாம் வந்து யாரு சம்பந்தப்பட்ட கிரகம்னா ராகு. அந்த இடத்துல சனியும் போய் உட்கார்றாரு. அப்ப இவ்வளோ அமைப்புகள் இந்த இடத்துல வந்து சேர்ந்து இருக்கிறதுனால இந்த மாதத்துல இப்ப மாதமதும் தொடக்கம் முதல் கோட்கள் யாவும் இந்த மாசம் ஃபுல்லா இந்த போர் இன்னைக்கு நிர்ணயிக்கப்படலை. அதாவது இந்த போர் வந்து நடந்திருந்தா போன மாசமே நடந்திருக்கலாம், இன்னும் 4 மாசத்துக்கு முன்னாடி கூட நடந்திருக்கலாம். ஆனா இந்த கிரக சேர்க்கை வந்தது இந்த மாசி மாசம்தான் அப்படிங்கிறத சொல்றாரு. கோட்பலதும் தீயோரும் கூடி நிற்க. அப்ப இந்த தீய கிரகங்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்க குறைபலதும் நாடதனில் யாவருக்கும். அப்ப என்ன சொல்றாரு மகரிஷி? குறைபலதும் நாடதனில் யாவருக்கும். ஒருத்தவங்க பிரச்சனை கிடையாது, ஒரு நாட்டு பிரச்சனைங்கிறது கிடையாது, இந்த ஒட்டுமொத்த நாடுகளுக்கே இது வந்து பிரச்சனை அப்படிங்கிறன்னு சொல்றாங்க. அப்ப கோள்பலதும் தீயோரும் கூடி நிற்க குறைபலதும் நாடதனில் யாவருக்கும். அப்ப ஒரு நாடு இருக்குன்னா அந்த நாட்டினுடைய தலைமை மட்டும் கிடையாது, அந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரதிநிதிகளும் சொல்லுவோம், ஒவ்வொரு மனுஷாளுகளும் சொல்லுவோம், ஒவ்வொரு உயிரினங்களும் சொல்றோம். இது எல்லாருக்குமே என்ன சொல்லப்படுது? குறைபலதும், எல்லாருக்குமே குறையாகவே சொல்லப்படுது. தெளிவு தரா பசி பட்டினி நெருப்பு தன்னால். இப்போ என்ன சொல்றாரு இந்த இடத்துல மகரிஷி? தெளிவு தரா பசி பட்டினிங்கிறார். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா செழுமையாக இருக்கக்கூடிய வல்லரசு நாடுன்னு சொல்லக்கூடிய இடத்துல கூட அங்கே வந்து பசிகளும் பட்டினிகளும் உருவாகக்கூடிய நேரம் அது. எப்படி பசி பட்டினி வரலாம்? தேவையான அத்தியாவசிய பொருள்கள் அங்கே வந்து பற்றாக்குறை, அது ஒவ்வொரு நாட்டோட நாட்டு பரிமாற்றங்களில் பிரச்சனைகள், இது மாதிரியான ஒரு சூழல்கள்லாம் வந்து அந்த உணவுக்கும் பசிக்கும் கஷ்டப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இப்போ சொல்லப்படுது. பசி பட்டினி நெருப்பு தன்னால்கிறாங்க. நெருப்பு, 2 விஷயம் இந்த இடத்துல பேசணும். ஒரு இடங்கள் வந்து நெருப்புகளால் அழியப்படும், ஒரு சில நாடுகளுக்கு வந்து நெருப்பே இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நேரமாக இருக்கும். இப்போ ஒரு சில பேர் கூட கேட்டிருக்காங்க, சிலிண்டர் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. அப்போ சிலிண்டர் எரிவாயு, இப்போ நம்ம நாடுகளில் சிலிண்டர் பற்றாக்குறை ஏற்படுது. அப்போ அந்த பிரச்சனைகள் சொல்கிறாங்க. அப்போ ஒரு சில இடங்கள் நெருப்புகளால் அழிவுகளும் சொல்லப்படுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைகளும் சொல்லப்படுது. அப்போ தனக்குறைவும் அரசர்களுக்கும் அஞ்சு நிற்பார், அரசர்களும் அஞ்சு நிற்பார். நிறைய இடங்கள்ல வந்து பணம் பிரச்சனை, தனக்குறைவு, பணம் பற்றாக்குறை. அது மட்டுமல்லாத அரசர்களும் அஞ்சு நிற்பார். நம்ம நினைக்கிறேன் என் நாடு பெருசு, உங்க நாடு பெருசு, எங்க நாட்டில் இவ்வளோ வளங்கள் இருக்கு, எங்க நாட்டில் இவ்வளோ ஆயுதங்கள் இருக்கு,
எங்களால் எல்லாம் எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் மீடியாக்களுக்கு வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு பேச்சாக இருந்தாலும் ஒவ்வொரு நாட்டு அரசர்களையுமே இப்போ வந்து அச்சத்துக்கு தரக்கூடிய நேரம் போயிட்டுருக்கு. இது வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு இடம். எங்கேயோ நடக்குது, நம்மளுக்கு என்ன அந்த பிரச்சனை நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த நாட்டை ஆடக்கூடியவங்களுக்கு மனசில் வந்து அச்சத்தை தரக்கூடிய நேரம். இது நம்ம நாடுகளுக்குன்னு இல்லை, உலக நாட்டில் எல்லா தலைமைகளுக்குமே இது வந்து பொருந்தும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. அஞ்சு நிற்பர் அஞ்சவரும் சீவராசி வருந்த இறப்பு. அப்போ நிறைய ஜீவராசிகள் வருந்த இறப்பு, நிறைய உயிரினங்கள் அழியக்கூடிய நேரம். அது மனுஷாளுகள் மட்டும் கிடையாது, மற்ற பாவம், அதாவது மற்ற உயிரினங்களும் 5 அறிவு கொண்டது, 3 அறிவு கொண்டது, 2 அறிவு கொண்டது, இப்படி பல உயிரினங்கள் வந்து அழியக்கூடிய ஒரு நேரமாகவும் சொல்லப்படுது. அறியாத பச்சிலமும் முதுமையை தொட்டு. அப்ப பச்சிலம் இப்ப பிறக்கக்கூடிய குழந்தைகள், பிறந்த 6 மாத குழந்தைகள், பிறந்து 1 வயசு குழந்தைகள், அதே மாதிரி நல்லா வாழ்ந்த 80 வயசு 100 வயசு இருக்கக்கூடியவங்களுக்கும் இது வந்து பொருந்தமான வருது. அப்ப பச்சளம் முதல் முதுமை காலத்துல இருக்கக்கூடியவங்கள் வரை இந்த நேரம் வந்து அழியக்கூடிய காலகட்டம். அதாவது அறியாத பச்சிலமும் முதுமை தொட்டு வஞ்சமென கலியுகத்தின் யாவருமே. இந்த கலியுகம் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது கலியுகங்கிறாங்க. அதை தான் நம்ம வந்து பல பேர்கள், நம்ம மட்டும் இல்லைங்க, நிறைய ஆன்மீகவாதிகள், இறைவனையும் இந்த இயற்கையும் நேசிக்கக்கூடியவர்கள் பல பேர் பல பதிவுகள்லாம் கொடுத்துட்டு வராங்க. இயற்கைக்கு எதுவும் எதிர்மறையாக செய்ய வேண்டாம், உலக அழிவை பற்றி எல்லாம் யோசிங்க, நீர்நிலையை பாருங்கள், வாயு நிலையை பாருங்கள், புகை மண்டலத்தை பாருங்கள், இப்படி நிறைய பேர்லாம் இயற்கையை பற்றி பேசிக்கிட்டு தான் வராங்க. ஏன்னா இது வந்து கலியுகம் அப்படிங்கிறது நடந்து கொண்டு இருக்கு. இதெல்லாம் மகரிஷி ஒவ்வொருத்தவங்க மூலமாக ஒவ்வொரு வழியில் சொல்லிக்கிட்டு வந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், யாரையுமே அதை வந்து பொருள்படுத்துறது இல்லை. நம்ம இன்னைக்கு வாழ்ந்தா போதும், நம்ம சந்ததி வாழ்ந்தா போதும், நம்மளுக்கு போதுமானது கிடைச்சா போதுங்கிறதா நம்ம யோசிக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது இந்த பச்சளம் முதல் முதுமை தொட்டு கலியுகத்தில் யாவரும், இந்த கலியுகத்தில் பிறந்த எல்லாருக்குமே பொருத்தமான பதில், எல்லாருக்கும் உங்களுக்கு சொல்லக்கூடிய பலன் என்னன்னு கேட்டால், வருத்தமிலா செய்ததொரு பாவம் சூழ்ந்து. எல்லாருமே செய்திருக்கக்கூடிய பாவம் தான் இன்னைக்கு சூழ்ந்து நிற்கிது. இது வந்து நம்ம மட்டும் இல்லை, கலியுகத்தினுடைய ஒவ்வொரு மனுஷாளுகளும் செய்த பாவம் இந்த கலியுகத்துக்கே வந்து சூழ்ந்து நிற்கிது அப்படிங்கிறத மகரிஷி எடுத்து சொல்றார். இந்த கலியுகத்தில் எல்லாருக்குமே இது வந்து பொருந்தக்கூடிய ஒன்று. இந்த கலியுகமே பாவத்தினால சூழ்ந்து இருக்கக்கூடிய நேரங்கிறார் இப்போ மகரிஷி. அப்ப சூழ்ந்து மேல் யுத்தங்கள் தொடர்ச்சினாலும். இப்ப கேள்வி என்ன, இந்த பிரச்சனை முடிவுக்கு வருமானு கேட்டா இப்போதைக்கு முடிவுக்கு வராதுங்கிறார். அப்ப யுத்தங்கள் தொடர்ச்சினாலும்ங்கிறார். இந்த பிரச்சனை இன்னைக்கு நாளைக்கு முடியக்கூடிய பிரச்சனையே அது மாறல. இது இன்னும் 10 நாள் போகலாம், இன்னும் 1 மாதம் போகலாம், ஏன் இன்னும் 6 மாதங்கள் கூட போகலாம். ஏன்னா ஒரு பிரசன்னத்தினுடைய பலன் 1 வருஷ காலத்தை பேசும். அப்ப மகரிஷி என்ன சொல்றார், அப்ப யுத்தங்கள் தொடர்ச்சினாலும் சோதனையாய் முடிவுநிலை காணான் நீளும். முடிவுநிலை காலம் நீளும். அப்ப இந்த சோதனையான ஒரு காலகட்டம், இது வந்து முடிவதராத ஒரு காலகட்டம், காலங்கள் நீண்டு கொண்டே போகுது. தாழ்வு நிலை மாறிடவே பஞ்சபூதம். ஸோ இப்போ இதுக்கு என்ன தீர்வாக மகரிஷி சொல்றார் அப்படின்னு பார்க்கும்போது, ஆரம்பத்தில் சொல்லும் போது இந்த இயற்கை தான் இந்த பிரபஞ்சத்தை இயக்குது. அப்போ அந்த இயற்கைங்கிறது பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பஞ்சபூதங்களுக்கும் நாதனாக இருக்கக்கூடிய கடவுள் யாரு? பரமேஸ்வரன். அப்போ பரமேஸ்வரன்ட்ட தான் நம்ம எல்லாரும் போய் முறையிடணும். அப்போ ரிஷிகள் வாழ்ந்த காலத்தில் ஒரு அதர்மம் நடக்கும்போது என்ன பண்ணாங்க, அசுரர்களால் ஒரு அதர்மங்கள் நடக்கும். அப்போ தேவர்கள், முனிவர்கள், ரிஷிமார்கள் எல்லாம் யார்கிட்ட போவாங்க? இறைவன்கிட்ட போய் நிற்பாங்க. இது சினிமா கதை கிடையாதுங்க, சினிமா படம் பார்த்துட்டுலாம் அதை நம்ம சொல்லலை. இங்கே மகரிஷி என்ன சொல்கிறார், தாழ்வு நிலை மாறிடவே பஞ்சபூதங்கிறார். இந்த பஞ்சபூதத்துக்கும் நாதனாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன். தினம் தினமும் சகத்திரநாம அர்ச்சனைகள். அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு ஓடி போய், நம்மளுக்கு ஒரு பிரச்சனைகள் வரும்போது நம்ம ஓடி போய் இறைவனை போய் நிற்கிறோம். இந்த உலகம் அமைதி பெறணும், உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த அசுர குணம் உள்ளவர்கள் அவங்களுடைய மனம் மாறணும், அவங்களுக்கு அந்த புத்தி மாறணும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு இறைவனிடம் போயிட்டு, இது யார் வேணாலும் பண்ணலாம், நீங்கள் பண்ணலாம், நான் பண்ணலாம், இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை ஆன்மீகவாதிகளும் அன்பர்களும் இதை போய் செய்யலாம். அப்போ இறைவனுக்கு போயிட்டு சகஸ்திரநாம அர்ச்சனை
அர்ச்சனையும் சங்காபிடேஷங்கிறார், வேள்வி கூட. அப்போ சங்காபிஷேகம், என் சங்குக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர் இருக்குங்க. அப்போ அதுக்குரிய ஆகம முறைகளெல்லாம் கொண்டு சங்காபிஷேகம் செய்து, வேள்வினா அக்னியோடு ஹோமம் பண்ணி, ஏன்னா அக்னி தானே எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்துகிறோம். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதும் பிறந்த பிறகு புண்ணியதானம் பண்ணுறதும் அக்னி தான். அதுமாரி கடைசி காலத்தில் அது கடைசி காலம் முடிஞ்சு அது ஈம சடங்குன்னு சொல்லுவோம், அங்கே வச்சு பண்ணுறதும் அக்னி தான். அக்னி இல்லாத பூஜை எதுவுமே கிடையாது. அப்போ அக்னி வேள்வியோடு அவங்களுக்கு பூஜை செய்து அணுக்குறையா முறை செய்து மாற அணுக்குறையா முறை செய்ய மாற்றம் சடுதிங்கிறார். இது வந்து நம்ம எவ்வளோ ஆத்மார்த்தமாக எல்லாரும் போய் செய்கிறோமோ இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை நம்மளுக்கு மாறும். முறை செய்ய மாற்றம் சடுதி. இறைவனால் நினைச்சா நாளைக்கே அவங்க மனசு மாறலாம், சமரசத்துக்கு வரலாம், பிரச்சனைக்கு முடிவு கட்டலாம், இல்லை மற்ற உலக நாடுகளில் இருக்கக்கூடிய தலைமைகள் எல்லாரும் ஒன்று கூடி பேசலாம். எப்படி வேணாலும் இந்த மாற்றத்தை இறைவன் அமைச்சு கொடுப்பார். நேர்த்தியுடன் நிலை மாறும் பலரும் அறிவர். இது கண்டிப்பாக எல்லாருக்கும் இது போய் சேரும். இது எல்லாரும் உணரக்கூடிய நிலை கட்டாயம் உண்டு. நேர்த்தியுடன் நிலை மாறும், இந்த நிலை வந்து மாறும். இது வந்து பலரும் தெரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறார். நிகழ்த்திட்டேன் அகத்தியனே மகளே கேளு மகளே. அப்போ நீங்கள் கேட்டதுக்கு குருநாதர் அகஸ்திய முனிவர் உங்களுக்காக இதை சொல்லி முடிச்சிருக்கிறார். நீ கேட்டுக்கம்மா, உங்கள் மூலமாக 4 பேருக்கு இது போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி இந்த நினைப்பு நூலை நிறைவு செய்கிறாருமா. என்ன கேட்க வேண்டியது இருக்குமா? இல்லை சார், இப்போது எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை வந்துட்டு எவ்வளோ துல்லியமாக பார்க்க முடியும்னு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அதையும் தாண்டி உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு கூட ஓலைச்சுவடிகள் இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதாவது வந்து இறைவனுடைய தூதர் தாங்க ரிஷிமார்கள், மகான்கள், ஆன்மீகவாதிகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் தான். அப்போ ஜீசஸ் இருக்காருன்னா ஜீசஸ் வந்து கடவுள் கிடையாது. அவரும் கடவுளுக்கு வந்து அவர் ஒரு மெசஞ்சர், கடவுளுடைய மெசஞ்சர்பாங்க, காடஸ் மெசஞ்சர்பாங்க. அப்போ அவருக்கு மேலே ஒரு சக்தி இருக்குங்கிறத அவர் உணர்றார். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு தூது இப்போ நம்ம பேசுறது கூட இறைவன் நம்ம மூலமாக கூட உங்கள் மூலமாக கூட இந்த மக்களுக்கு ஒரு தூது அனுப்பியிருக்கிறார் அப்படிங்கிறத கூட எடுத்துக்கலாங்க. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். கண்டிப்பாக சார். அதனால சீக்கிரம் இது மாறுறதுக்கு நம்ம எல்லாருமே ஏதாவது நல்லது பண்ணோம். நானும் உங்கள் மூலமாக என் நாலேஜுக்கு வந்ததுனால கண்டிப்பாக நானும் வந்து பரமேஸ்வரனுக்கு ஒரு சகஸ்ரநாம பூஜை பண்ணி சங்காபிஷேகம் பண்ணி ஒரு வேள்வி பண்ணுறதுக்கு நானும் தயாராகிட்டேன். கண்டிப்பாக சார். கண்டிப்பாக நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க சார். இதோடைய ஆரம்பம் என்ன அப்படிங்கிறதுலேருந்து முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வரைக்கும் ஒரு விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. வணக்கம்.